ஒன்னே ஒன்று செய்யுங்க. பிதாவே உம்முடைய குமாரனா இயேசுவின் ரத்தத்தினால என்னை ஒரு முறை, ஏன்னா அந்த பாவமே உங்களை தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். நீங்க செஞ்ச பாவமே உனக்கு தகுதி இல்லை, இயேசுவின் நாமத்தை நீ சொல்ல நடக்காது, நீ எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு பிசாசு அதையே சுட்டி காட்டுவான். அதனால தான் ஒரு முறை என்னை கழுவுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். இப்போ சுத்தமான பிறகு இப்போ 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 எப்படி சொல்லலாம்? தைரியமாக சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க, தைரியமாக சொல்லலாம். எதை சொல்லலாம்? இயேசுவின் நாமத்தை. எத்தனை பேரால இயேசுவின் நாமத்தை தைரியமாக சொல்ல முடியும்? நான் சொல்றேன், ஒவ்வொரு தடையும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும்னா மறுபடியும் சொல்றேன், அது ஃபார்முலா கிடையாது, அது ஒரு மந்திர சொல் கிடையாது. அதை சொல்லும் போதெல்லாம் அவருடைய கல்வாரியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அந்த ரத்தம் இல்லாட்டினா இங்க நான் சொன்னாலும் நடக்கவே, அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்காத வரைக்கும் என்ன இயேசுவின் நாமத்தை நான் சொன்னாலும் நடக்கவே நடக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் பாவங்களுக்காக சிந்தப்பட்டது. யார் ஒருத்தர் இதை நம்புறாங்களோ அவங்க எல்லாரும் சொன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தில் கண்ணீர் துடைக்கப்படுவதாக,